அனைவருக்கும் வணக்கம் and a very happy Friday. இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி ஜியோ அண்ட் ஏர்டெல் தரப்புலேருந்து. ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் கம்மி விலையில் கொண்டு வரலாம் தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஜியோ 1GB டேட்டா ஆஃபரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளவுட் கேமிங் கொண்டு வந்திருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதனால OnePlus யூசர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். ரெட்மி மறுபடியும் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துடலாம். அதோட அடுத்த ஆப் சாம்சங் M52 உடைய சில டீடைல்ஸ் ரிவீல் ஆயிருக்கு, அது என்னன்னு பார்த்தலாம். எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 621ல. இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்கு, டீடைல்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ட்விட்டர் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த சூப்பர் ஃபாலோ ஃபீச்சர் ஃபைனலாக யூஎஸில் இப்போ ரோல் அவுட் பண்ணிட்டதா தெரியுது. கூடிய விரைவில் குளோபலாக எல்லா இடங்களையும் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சூப்பர் ஃபாலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி யூடியூப்பில் கிரியேட்டர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்களோ ட்விட்டர் வழியாகவும் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இதில் அவங்களுடைய கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணி சூப்பர் ஃபாலோ வழியாக மணி ஏர்ன் பண்ண முடியும். இது எலிஜிபிள் ஆக்கிறதுக்கு 10K ஃபாலோவர்ஸ் அது மினிமம் இருக்கணும். உங்களுடைய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க கூடவே நீங்கள் 18+ இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ட்விட்டரில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னா இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அமேசான் இந்தியாவில் செப்டம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு கரியர் டே ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் 8000 ஜாப்ஸ் இவங்க அலாட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் 35 சிட்டிஸ்லேருந்து இவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல், கஸ்டமர் சர்வீஸ், கார்பரேட் டெக்னாலஜி, இந்த ப்ரொஃபஷனுக்கு தான் இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்தியாவில் 2025க்குள்ளே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அமேசான் வழியாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேலை ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். குளோபலாக ஸ்மார்ட் ஃபோன் சிப் மார்க்கெட்டுடைய ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சிப்செட்டுடைய ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் 2021 உடையது. ஸோ 4G அண்ட் 5G சிப்செட் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியாடெக் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கதா தெரியுது. 5G சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700 இந்த சிப்செட்டில் தான் அதிகமாக குளோபலாக ஸ்மார்ட் ஃபோன் சேல் ஆகிறதா தெரியுது. அதே 4G சிப்செட்டில் அதிகமாக மீடியாடெக் உடையது சேல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். மீடியாடெக் உடைய ஹீலியோ P35 அண்ட் G80 இந்த சிப்செட் உடைய ஸ்மார்ட் ஃபோன் தான் அதிகமாக சேலாக இருக்கதா இந்த ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. ஸோ மீடியாடெக் தான் சிப்செட் மார்க்கெட்டில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியாவில் சிப்பஸ்ட் 4G ஸ்மார்ட் ஃபோன் இந்த டேக்லைன் கீழே தான் லான்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 2 வேரியன்ஸ் இவங்க கொண்டு வராங்க. ஒன்று பேசிக், இன்னொன்று அட்வான்ஸ். பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அட்வான்ஸ் வேரியன்ட் 7000 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவீலாக இருக்குது. பட் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இல்லை. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முழுசாக நம்ம 5000 ரூபாய் கூட பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. எஸ், இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வெறும் இனிஷியலாக 500 ரூபாய் கட்டினா போதும். பேலன்ஸ் அமௌண்ட்டை இஎம்ஐயில் பேங்க்கில் லோன் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஜியோ ஆர்கனைஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் வெறும் 500 ரூபாய் இருந்தால் போதும் இந்த ஸ்மார்ட் டிவைஸை எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதோட ஜியோ நெஸ்லேயோட கொலாப் பண்ணி ஃபேஸ் ஆஃப் ஹோப் அப்படிங்கிறதுல 1GB டேட்டா ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 1GB டேட்டா ஆஃபர் கிளைம் பண்ணணும் அப்படின்னா மை ஜியோ ஆப்பில் ஜியோ எங்கேஜ் செக்ஷன் போகணும். அங்கே இந்த கான்டெஸ்ட் மாதிரி இருக்கும். இதில் COVID-19 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற பிளெஜ் ஒன்று எடுத்தால் இமீடியட்டாக 1GB டேட்டா ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இமேஜில் பார்க்குறது தான் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏர்டெல் அண்ட் ஜியோ இந்தியாவில் 5G டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2022 மிட்டுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மேலே போய் கிளவுட் கேமிங்கே இன்னைக்கு டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த கிளவுட் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gயில் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. 5G அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லவே வேண்டாம், லோ லேட்டன்சி, அதனால் ஸ்பீட் ரொம்பவே ஹையாக இருந்திருக்கு. கிளவுட் கேமிங்கில் கேமர்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க, ஸ்பீடாகவும் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க, டவுன்லோடிங் எல்லாமே. ஸோ இந்த டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ஏர்டெல் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹைதராபாத்தில் இந்த டெஸ்டிங் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஏர்டெல் வழியாக OnePlusக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இந்த டெஸ்டிங் பண்ணது OnePlus 9R டிவைஸில் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. OnePlus 9Rல தான் இந்த கேம் இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ரொம்பவே நல்லா இருக்கு. இது மூலயமா OnePlus 9R இந்தியாவில் 5G கம்பேட்டபிள் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் OnePlus 9 டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது 5G கம்பேட்டபிள் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சாம்சங் அவங்களுடைய
அவங்களுடைய பிராண்ட் கீழே வந்து 2 சென்சார்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 50 மெகா பிக்சல், இன்னொன்று 200 மெகா பிக்சல். 50 மெகா பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்எல் GNS இந்த பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே 200 மெகா பிக்சல் ஐஎஸ்எஸ்எல் HP1 இந்த பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சலுடைய ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரான் சைஸ் வந்து 1 மைக்ரான் கொடுத்துருக்காங்க. அதனால லோ லைட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணுறது. கூடவே ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8160 × 6144 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8K 4K ஃபுல் HD எல்லாமே இந்த 50 மெகா பிக்சல் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூல இருக்கு. அதே 200 மெகா பிக்சலுடைய மைக்ரான் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் 0.64 மைக்ரான் சைஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நைட் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் கூடவே ரெசல்யூஷனும் ரொம்பவே ஹையர் ரெசல்யூஷனில் இருக்கு. அகைன் இதுவும் உங்களுக்கு 8K 4K ஃபுல் HDன்னு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணும். இந்த 2 சென்சார்ஸும் ஃபர்ஸ்ட் வந்து ஷாமி டிவைசஸில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. விவோடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் அடுத்ததாக விவோ X70 சீரீஸ் லான்ச் பண்ணுறாங்க. இதில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் சைனாவில், அதுக்கப்புறம் குளோபல் லான்ச் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குளோபல் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10th அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் லான்ச் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இது மலேசியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் இந்தியாவிலும் இந்த டிவைசஸ் லான்ச் ஆகும். அகைன் விவோடைய X70 சீரீஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அளவுக்கு தான் ஸ்பெசிஃபிகேஷன். கேமரா சென்ட்ரிக் மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூலே வந்து ஹாஃப் த ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி ஒரு செகண்டரி ஸ்க்ரீனோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் ரிவீல் ஆகுது. ஸோ எப்போ மாதிரி இதுவும் ஒரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக இவங்க பெஸ்ட்டாக லான்ச் பண்ணலாம். பார்க்கலாம் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு. சாம்சங் ரீசெண்டாக லான்ச் பண்ண சில டிவைசஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். இதில் சாம்சங்குடைய வாட்ச் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிவைஸ் வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 6000 rupees வவுச்சர் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. கூடவே 3000 rupees கேஷ்பேக் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சைஸஸ்லையும் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். அதோட சாம்சங்குடைய A52s 5G டிவைஸ்க்கும் வந்து உங்களுக்கு 3000 rupees டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி இந்த 3000 rupees ஆஃபர் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூடவே மற்ற ஆஃபர்ஸும் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 20K அட்வான்டேஜ் ப்ரோக்ராம் இருக்குது, ரெஃபரல் அட்வான்டேஜ் ப்ரோக்ராம் இருக்குது, வேலட் கேஷ்பேக் இருக்குது. எந்த ஆஃபர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணாலும் இதை வந்து அப்ராக்சிமேட்டாக 33,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இவங்க ஆஃபர்ஸ் இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட சாம்சங்குடைய M52 5G இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகும். நிறைய வாட்டி நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.6 inches TFT டிஸ்பிளேவோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. கூடவே ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 778 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட தான் M52 5G இந்தியாவில் வரப்போகிறதா தெரியுது. Redmi 10 Prime இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் டீசர் மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது லைட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mediatek Helio G88 இவங்க கொடுக்க போகிறாங்க. கூடவே 6000 mAh இவங்க லான்ச் பண்ணுறாங்க 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட. ஸோ 6000 mAhலேயே வந்து இந்தியாவில் இதுதான் லைட்டஸ்ட் டிவைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181 grams அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மியோடைய 10 Prime வந்து கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஹெவி பேட்டரி இருந்தாலும் ரெட்மி மறுபடியும் அவங்களுடைய நிறைய டிவைசஸ்க்கு வந்து ப்ரைஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய 9 series அண்ட் 10 series ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரைஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குற லிஸ்ட் தான் நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ரெட்மி 9i அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் அதிகமாக இருக்குது. ரெட்மி 9 வந்து 500 ரூபாய். அதே 9 Prime 9 Power எல்லாமே 500 rupees. ரெட்மியுடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் Note 10T அதுக்கப்புறம் ரெட்மி 10s ரெண்டுமே 500 rupees ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜை பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே 300 to 500 rupees ப்ரைஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். மீடியாடெக்கில் 4G டிவைசஸ் எந்த சிப்செட்டில் அதிகமாக சேல் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்விக்கான பதில் Mediatek Helio G96. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சம்பத் விஜய். கங்க்ராச்சுலேஷன் சம்பத். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.